எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோடை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம சேஃப்டி ட்ரைனிங் போயிட்டு வந்தோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் சேஃப்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரூம் வந்துட்டோம். நமக்கு ரூமுக்கு முன்னாடி நம்ம லாண்ட்ரிக்கு போட்டிருந்த துணி வந்துடுச்சு. நம்ம முன்னாடி எபிசோடில் லாண்ட்ரியை பற்றி பேசியிருப்போம். அந்த துணி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படி தாங்க அந்த துணியை மாட்டிட்டு போவாங்க. ஸோ நம்ம எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த நோட்டில் இந்த பேப்பரில் எழுதி என்னென்ன துணி வச்சுருந்தோம், 8 துணி. அந்த 8 துணி வந்துடுச்சு. நம்ம இப்போ டோரை ஓப்பன் பண்ணிடலாம். டோரை ஓப்பன் பண்ண நம்ம கீ கார்டு ஓகே, கீ கார்டு வச்சு டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. துணி எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போயிடலாம். அப்பாடி, அதாங்க நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ட்ரைனிங்காக. இப்போ என்ன ட்ரைனிங்னா ஹெச்ஆர் ட்ரைனிங்காக. அதுனா ஹெச்ஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஆர்னால் ஒன்றும் இல்லை, ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான். நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே இந்த க்ரூஸ் ஷிப்னால் என்னென்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன். இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு நடக்கிற எல்லா அநியாயங்களையும், நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, நம்மளோட குறைகள் எல்லாமே கேட்டு நிவர்த்தி பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம எப்படி அணுகலாம், எப்பப்பெல்லாம் அணுகலாம், அதுக்கப்புறம் எதுக்கெலாம் அணுகலாம், ஓகே, அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ ட்ரைனிங் முடித்தாங்க. ஆக்சுவலி மொத்தம் இன்னைக்கு காலைல ஒரு ட்ரைனிங் இருந்தது, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அது நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. நம்ம சாப்பிட போகும்போது சைடில் நோட்டீஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து யார் யாருக்கு என்ன ட்ரைனிங் இருக்கும் நான் அதை பார்க்கல. அப்படி நம்ம அதை பார்க்கலாம். நம்மளோட சூப்பர்வைசர் நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மளோட ஹெட்டு சார். அவங்க வந்து எனக்கு அந்த காலைல 9 மணிக்கு இருந்தது, அதை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒன்று இருந்தது. இவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நான் வரலன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 10 மணிக்கு இதுக்கு வந்து நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கும் 2 ட்ரைனிங் இருக்குது. ஸோ மொத்தம் 4 ட்ரைனிங் இருக்குது. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ட்ரைனிங்லன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிங் அண்ட் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இதுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எப்படி பேசணும் மற்றவங்கக்கிட்ட, அப்படி நம்மக்கிட்ட அதை தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. சரி, இதை பற்றி பார்க்கலாங்களா? ஓகே. ஸோ ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 0 டாலரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. 0 டாலரன்ஸ்னால் டாலரேட்டே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இந்த இப்போ பண்ணக்கூடாத விஷயத்த ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இந்த மன்னிச்சு போக மாட்டாங்க. ஆக்ஷன்னா ஆக்ஷன் தான். இப்போ ஒரு இப்படி சொல்கிறது, தண்டனைனா தண்டனை தான். தண்டனையை வந்து மாற்ற மாட்டாங்க. தண்டனைகள் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களை ஷிப்பை விட்டு ஃபயர் நீக்கிட்டு உங்களை வெளியே அனுப்புறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்டனை எந்த பொறுத்துன்றதை பார்த்து உங்கள் மேலே வந்து கேஸும் ஃபைல் பண்ணுவாங்க. ஷிப்பு வாட்டர் தானே இருக்கும், எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, அடுத்ததாக வர லோக்கல் போர்ட் ஆஃபீஸர்கிட்ட உங்களை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் அதுட்டு போகாது, ஃபயர் பண்ண தான் பார்ப்பாங்க. மீன்ஸ் மோஸ்ட்லி ஹெச்ஆர்கிட்ட போவோம், ஹெச்ஆர்கிட்ட போய் பேசணும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப நீங்கள் பண்ண ஆக்ஷன் ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஆக்ஷனாக இருந்ததுன்னா அதை வந்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. மோஸ்ட்லி ஃபயர் பண்ணுவாங்க. அதுக்கு இல்லைன்னா ரொம்ப பெரிய தப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த போலீஸ்கிட்ட ஒப்படைப்பாங்க, வரப்போகிற போலீஸ்கிட்ட. இப்போ இந்த ஷிப்பில் வந்து நம்ம வீட்டில் கூட பயம் இருக்கும். ஷிப்பில் வந்து அவங்க போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோ, நம்மளை வந்து நிறைய பேர் ஹராஸ்மெண்ட் மீன்ஸ் தொல்லை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே லேடிஸ், பெண்கள் வேலைக்கு வரவங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் ஹராஸ்மெண்ட்னா தொல்லைகள். இங்கே தர தொல்லைகள் என்னென்ன மாதிரிலாம் தொல்லைகள் கொடுத்தா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுமாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் தொல்லை தரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அன்பு தொல்லை தான் அதிகமாக இருக்கும்.
ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டைப் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெர்பலாக நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் பேச்சு வாக்கில் நம்ம வந்து ஏதாச்சும் அவங்கள ஏதாவது தப்பாக ஒரு தவறுதலாக சொல்லிட்டாவோ, இல்லை அவங்க மனசு புண்படியாக சொல்லிட்டாலோ, இல்லை அவங்க அவங்களோட கண்ட்ரி, அவங்க நாடு, அவங்க இப்போ வந்து அவங்க ஒரு ஆஃப்ரிக்காலேருந்து வராங்க வச்சுப்போமே, அவங்க நாட்டை பற்றி தப்பாகவே சொல்லிட்டாவோ, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டான ஆக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அவங்க மனசு கோணும்படியாக வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு சின்ன ஜோக்கு கூட அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து ஒரு மீனிங்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உன் மேலே ரொம்ப நாத்தம் அடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லக்கூடாது. அதை வந்து அவங்கக்கிட்ட நீ சொல்லனா கூட ஒரு அவங்கக்கிட்ட நல்லா பேசி இதேமாரி ஒரு அவங்க மனசு கோணாதபடி தான் எல்லாமே சொல்லணும். அப்படி அவங்க மனசு வருத்தம் படிப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஹெச்ஆர் நம்மளை கூப்பிட்டு என்னன்னு கேட்பாங்க. அப்படியே தான் நம்ம தப்பு பண்ணியிருந்தால் வார்ன் பண்ணுவாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2-3 வாட்டி வார்ன் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபயரும் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த ஷிப்பில் வேலை பார்க்குறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், குறிப்பிட்ட அளவு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கணும். நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் 1 கிளாஸ் ஒயின் குடிச்சிருக்கலாம். அது வந்து 0.0% தான் பிளட்டில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து 5 கிளாஸ் குடிச்சிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் உங்களை கூப்பிட்டு செக்அப் பண்ணாங்கன்னா, அதெல்லாம் வந்து வெயிட்டிங்கே கிடையாது. உடனே வந்து அன்றைக்கே வந்து அமுச்சிருவாங்க வேலையை விட்டு. அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த சில இதெல்லாம் பார்த்து ஒரு 2-3 வாட்டி வார்ன் பண்ணுவாங்க. அது நீங்கள் என்ன தவறுதல் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ அழகா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அதேமாதிரி நம்ம ஊரில் குண்டு ஒல்லி அப்படின்லாம் யாரையுமே சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்கன்னாவே இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அஃபென்ஸு. ஆமாங்க, அவங்க உருவ கேள்வி பண்ணுறதுலாம் நடக்காது. நம்ம ஊரில் விஜய் டிவியில் பண்ணுற மாதிரிலாம் அது இப்படி அப்படிலாம் வந்து காமனான வந்து பப்ளிக்காகவும் சரி ப்ரைவேட்டாகவும் சரி நம்ம வந்து யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் வில் ஸ்மித் போய் அடித்த மாதிரி தான் எல்லோரும். அப்படிலாம் யாரும் அடிக்க மாட்டாங்க, அடிக்கவும் முடியாது. நீங்கள் வந்து தவறுதலாக அவங்கள டச் பண்ணிட்டாவே அது பெரிய பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாய் வழியாக மட்டும் இல்லை, சரி வாய் வழியாக தானே சொல்லக்கூடாது, நான் வந்து ஏதாச்சும் வரைஞ்சி காமிக்கலாம், எழுதி காமிக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் நான் வெர்பல் ஹராஸ்மெண்ட். அதான் நீங்கள் வாய் வழி இல்லாமல் மீன்ஸ் டிஸ்பிளே பண்ணுற ஒரு தொல்லைகள் அப்படின்னு. ஏதாச்சும் நீங்கள் வந்து அவங்க இதில் வந்து தப்பாக வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு தவறான பிக்சரை வந்து அவங்களுக்கு அனுப்புகிறீங்க, இல்லை அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு லுக்கு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு லுக்கு தரீங்க, கண்ணடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு கிட்ட போயிட்டு அப்படியே ஓய்ன்னு கூப்பிடுவாங்க சில பேர் எப்படி கிளாப் பண்ணுறது, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும். ஸோ இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கேமரா எடுத்து பார்ப்பாங்க நீங்கள் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. அந்த பண்ணது உண்மைன்னு ஆயிடுச்சுன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ஷிப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் டிஷர்ட் போகிறதுல பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ், ஐ ஹேட் ஹிந்துஸ், ஐ ஹேட் முஸ்லீம்ஸ், இல்லை ஐ ஹேட் கேஸ் ஆர் ஐ ஹேட் மீன்ஸ் யார் மனசுமே புண்படுற மாதிரியான விளம்பரங்கள் உங்கள் டிஷர்ட்டில் இருக்கக்கூடாது. ஓகே, உங்கள் ஷர்ட்டில் அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போடணும். நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் போடவும் அனுமதி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து அதேமாரி நீங்கள் கை கொடுக்கும் போதும் சரி, ஒரு ஜோக் அடிக்கும் போதும் சரி, ஒரு பார்த்து அது இப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஜோக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது காமனாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க, நம்ம அடிக்கிற காமெடிஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த வெள்ளைக்காரன் இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிரிட்டிஷ்காரன் இங்கே இருக்கும்போது நம்ம அந்த வெள்ளைக்காரன் இருக்கானேன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு அஃபென்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா அவங்க நம்ம அடிமைப்படுத்திருக்காங்க, நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது மனசு புண்படும். ஸோ அப்படி வந்து நம்ம மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் ஈவன் ஃபிசிக்கல், நம்ம வீட்டிலாம் சொல்லுவாங்க யாரோ அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிலே அப்படி டச்சு கூட பண்ண முடியாது. மீன்ஸ் டச்சுனா என்ன, நீங்கள் வந்து சில நம்ம ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து முதுகில் டம்முன்னு அடிச்சுட்டு சிரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இங்கே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாட்டா காமிச்சிடுவாங்க வெளியே. ஸோ அதனால் வந்து அப்படியும் பண்ண முடியாது.
அதுதான் அந்த மாதிரியான தொல்லைகளும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாய் வழியாகவும் எதையும் நீங்கள் வந்து தவறுதலாக வந்து பேசிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்க ஃபோனு, நீங்கள் போகிற டிஷர்ட்டில் அப்படியும் வந்து தவறுதலாக எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவும் யாரையும் வந்து தேவையில்லாமல் வந்து ஈவன் ஷேக் ஹேண்ட் பண்ணுறது கூட நீங்கள் வந்து ஒரு அது வந்து டீசெண்டாக தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் ஹக்கிங் கல்ச்சர்லாம் இருக்குது, போனோடனே ஹக் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம். அப்படிலாம் வந்து நீங்கள் எல்லாரையும் போய் ஹக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோரும் பல கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவிலையுமே யாருமே ஹக் பண்ணுற கல்ச்சர்லாம் கிடையாது. இப்போ வெளிநாட்டில் அப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம எல்லாரையும் போய் இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் கட்டி பிடிக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலனா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் 1 வாட்டி 2 வாட்டி வார்னிங் தருவாங்க. அதுக்கே 3வது 4 வாட்டிலாம் போனீங்கன்னா டாட்டா பாய் பாய் அவ்வளோதான், ஃபயர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, திஸ் ஃபார் தட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த திஸ் ஃபார் தட்டு ஒன்றுனா, நீங்கள் வந்து உங்கள் ஹெட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். முக்கியமாக இது வந்து இந்த பாஸுக்கும் கீழே வேலை பார்க்கலும் நடக்கும். நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. பாஸ் வந்து ஒருத்தவங்க வந்து சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு தேவையானது நடக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டார்ச்சர் பண்ணியோ இல்லை வந்து நான் இது கொடுத்தோ நான் இது பண்ணுறேன். எங்கள் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டைமிங் தான், எல்லாருக்குமே டைம் கிடைக்காது. ஏன்னா வேறு புது கண்ட்ரிக்கு போகிறனால எல்லாருக்கும் வெளியே போன்ற ஒரு ஆசை இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணுவோம், இப்போ இவங்க என்ன ஹெட் என்ன பண்ணலாம், நீ டைம் எடுத்துக்கோ, நீ இது பண்ணு, நீ திஸ் ஃபார் தட், நான் இது தரேன் நீ எனக்கு அது தா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? அதில் அவர் யாராக இருந்தாலும் சரி, ஹெட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கெலாம் நமக்கு எங்கள் ஷிப்பில் அப்படிலாம் இல்லை, ஒரு பாகுபாடே கிடையாது. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் முக்கியமாக இது பெண்களுக்கு செக்ஷுவலாக யாராச்சும் வந்து அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அது எந்த மினிமமாக இருந்தாலும் சரி, ஓகே, அது எந்த மினிமம் சரி, நீங்கள் வந்து உடனே வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு கால் பண்ணலாம், ஹெச்ஆருக்கு கால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கேப்டனுக்கே கால் பண்ணலாம். இந்தமாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா உடனே ஆக்ஷன். அது தொட்டா தூக்கிடுன்ற மாதிரி தான். அவன் ஏதாச்சும் பண்ணால் அப்படியே தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து செக்ஷுவல் அப்படி ஒரு விஷயமே நடக்காது. நான் இதோட மூணாவது வாட்டி கப்பலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் ஒரு விஷயமே நடக்காது. ஓகேங்களா? ரொம்ப சேஃப் பெண்களுக்கு. நான் இதுதான் வந்து என்னோடய வீடியோவை க்ரூஸ் ஷிப் அப்படின்னா என்னன்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பெண்களுக்கு ரொம்ப அப்படிலாம் ஒன்றுமே ஒரு கிண்டல் கூட பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட இப்படி மேலே கீழே பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. அப்புறம் புல்லிங்னு சொல்லுவாங்க. இந்த கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் சும்மா வந்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறம் அவன் கலரை வச்சு அப்படி பண்ணுறது, அவன் ஒல்லியாக இருக்கான்றதை வச்சு அவனை எடை போடுறது, அவனை வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் அவனை அப்படியே ஒரு கண்காணிக்கிறது, அப்படியே அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஹெச்ஆர். ஓகேங்களா? இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செய்கிறவன் பார்வையை விட அதை ரிசீவ் பண்ணுறவன் பார்வை. இப்போ நான் வந்து ஒருத்தனை கிண்டல் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, என் பார்வை வேறையாக இருக்கலாம், ஆனால் அவங்க பார்வை வேறையாக இருக்கலாம். ஆனால் அந்த ஹெச்ஆர் எந்த பார்வையிலேருந்து பார்ப்பார்னா, அந்த பாதிக்கப்பட்டவன் பார்வையிலேருந்து தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, ஏன்னா அவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நீங்கள் வந்து அது வந்து ஒரு நல்ல விதமாகவே நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவனுக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா கெட்ட விதமாக இருக்கலாம். யாரோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு லேடிஸ் உள்ளே வராங்க, கப்பலுக்குள்ளே வராங்க, ஒரு ஜென்னு மீன்ஸ் அவர் நல்ல விதமாக தான் வந்து அவங்களுக்கு பேச ட்ரை பண்ணுறாரு. அவங்கள ரீச் பண்ண முடியல, அவங்களோட பர்சனல் இதுக்கு கால் பண்ணுறாங்க, அதுவும் பண்ண முடியல, ரூமுக்கு கால் பண்ணுறதும் பண்ண முடியல, அவர் கேபினுக்கே போய் பார்க்குறாங்க, அப்பயும் இல்லை, அவங்க ஆஃபீஸ் போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹராஸ்மெண்ட்லாம் வரும், தொல்லைகளில் தான் வரும். ஆனால் அவர் மீன் பண்ணது மேபி அவர் ஏதாச்சும் ஒரு சார்ஜர் கொடுக்கவோ இல்லை வந்து எதுக்காகவோ இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து வந்த பயம் இருக்கும் இவங்களுக்கு. ஸோ வந்த புதுசு, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட பார்வையிலேருந்து தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு யார் இப்படி பண்ணாருங்களோ, அந்த ஹெல்ப் பண்ண வந்தார் இல்லைங்களா, அவர் எண்ணங்கள் அப்படியா இருந்தாலுமே அது தொல்லையின் கணக்கில் தான் வரும். அப்போ வந்து அவருக்கு தண்டனை தான் தருவாங்க. அப்புறம் சைபர் புல்லிங். இந்த சைபர் புல்லிங்னா ஒன்றும் இல்லை, கிண்டல் நக்கலும் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்தனால ஃபோனில் பண்ணுறது. அப்படியே இப்போ நான் வந்து ஒல்லியாக இருக்கேன்னு வச்சுப்பேன், எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு குரூப் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த குரூப்பில் வந்து ஒல்லியாக இருக்கவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு இது போடுறது.
அப்போ ஜென்ரலாக பார்த்தா அது பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு அது ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சைபர் புல்லிங்கும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே நான் கேமராவில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம வந்து இந்த பப்ளிக்காக ஷிப்பில் வந்து நம்ம கேமரா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது கார்கோ ஷிப்போ இல்லை மர்ச்சன்ட் நேவி அந்த மாதிரி ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 25 பேர் தான் இருப்பாங்க. அது அது அங்கேயே எனக்கு தெரியும், அந்த ரூல்ஸ் எப்படி தெரியல. பட் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் அவருக்கு வந்து நார்வேஜன் வீவா என்சிஎல் க்ரூஸ் லைன் ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். அந்த லோகோவே அந்த இதில் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து அப்படிலாம் எதுவும் பண்ணுற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் வந்து ரிலேஷன்ஷிப் நாங்கள் பல கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பு நம்ம இப்போ நம்மக்கிட்ட நமக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது, இல்லை ஒரு பெண்ணுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். இப்போ ஒரு ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படி ஓகே. அவங்க இப்போது நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் அங்கே ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. பிரேக் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் வந்து அந்த ஃபோட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணால் அதுவும் தண்டனைக்கு உட்பட்டது. அப்புறம் இன்னொரு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இது வெளிநாட்டிலையும் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், ஆனால் உங்களோட சூப்பர்வைசருக்கு கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பார்ஷியாலிட்டியை க்ரியேட் பண்ணும். நீங்கள் உங்கள் சூப்பர்வைசர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு அதிக டைம் தர வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு அதிக டைம் கொடுத்தா அந்த வேலையை யார் செய்கிறது? மற்றவங்க வேலை செய்வாங்க. அப்போ வந்து அது வந்து மற்ற டீம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கும், அவங்களுக்கு வெறுப்பு உருவாக்கும். இந்த பொண்ணுக்கு மட்டும் இன்னும் எல்லாமே சலுகை தராங்க, நம்மளுக்கு சலுகை தரலாம், அது கன்ஃபியூஷன் உருவாக்கும். டீம் ஒர்க்கு பாதிக்கப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சூப்பர்வைஸ் கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு சூப்பர்வைசர் யார் கூட வேணால் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வர பயணிகள் கூடலாம் நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் நம்பர் வாங்குறது, ஃபோன் நம்பர் வாங்குறது, இல்லை அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்கிறது, இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது, அது அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்போ அவங்களோட ரூமுக்கு நம்ம போகிறதோ தேவையில்லாமல் போகிறதோ ஒன்றுமே இருக்குது. அவங்கள நம்ம ரூமுக்கெலாம் கூட்டிகிட்டே வரக்கூடாது. அவங்க கூட வெளியே சுற்றுறது அப்படிலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தொட்டால் தூக்கிடுவேன்ற மாதிரி தான், தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கன்சென்ட். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட கன்சென்ட் எப்பயுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு வாரம் இருக்காங்க, இப்போ அடுத்த மாதம் வந்து அவங்க பிரேக்கப் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மாதத்தை வச்சு இல்லை ஒரு வாரத்தை வச்சு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்க நோனா நோ தான். இப்போ பாருங்கள், அவங்க இன்றைக்கி எஸ் சொன்னாங்க, நாளைக்கு நோ சொன்னாங்க, அது நோ தான். திரும்பியும் எஸ் சொல்கிறாங்க, திரும்பி நோ சொல்கிறாங்க. எப்போ நோ சொல்கிறாங்களோ அது நோ தான். அஜித் அவரோட படத்தில் சொல்கிற மாதிரி நோனா நோ தான் அது. ஸோ அந்த மியூச்சுவல் கன்சென்ட் எப்பயுமே இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எப்பயும் போல் என் கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஏதாச்சும் தொடுறதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தொட்டால் தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் க்ரூ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான். இப்போ வந்து ஏதாச்சும் வெளியே பிரச்சனை நடக்குது, ஒரு இடத்துல வந்து ப்ரைவேட்டாக பிரச்சனை நடக்குது அந்த கேபினுக்கு வெளியே, நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா அது அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த க்ரூன்றது ஒரு கப்பலில் இருக்க எல்லாமே ஒரு ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்றா உதவி பண்ணணும், அதை மற்றவங்க பார்த்து சொல்லணும். சொல்கிறத அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமைன்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ அதாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு எதாவது நிறைய படிநிலையை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தொல்லை தராங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன்ட்டே சொல்லலாம், ஐயோ சார் எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் சொன்ன காமெடி எனக்கு கடுப்பாகுது, சிரிப்புலாம் வரல அப்படி டேரெக்டாகவே சொல்லிடலாம். அது அவங்க திரும்பி கேட்கல, அதே மொக்க ஜோக்கை திரும்ப பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர்வைஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்கள் ஹெட்டுக்கிட்ட. அவங்க வந்து சரியா சார் உங்களுக்கு அது வந்து சரியாக ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா ஹெட் ஆஃப் தி டிவிஷன் இல்லை ஹெச்ஆருக்கு இல்லைனா ஸ்டாஃப் கேப்டனுக்கு, அப்படி ஸ்டாஃப் கேப்டனே கேட்கலனா டைரக்டர், ஷிப் போர்டு டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டைரக்டர் இருக்கார் ஷிப்புக்கு வெளியே, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை ஹாட்லைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் மொத்த ஷிப்புக்குமே கனெக்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது.
ஸோ அதாங்க இதில் அதான் சொல்ல வராங்க. அதே போல் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா அதான் அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட எப்பா தம்பி இந்த மொக்க ஜோக்கை போடாத செம்ம காண்டாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஐயா மன்னித்து விடுங்கள் அப்படின்ற ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு அப்பாலஜிஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுதான் சரிங்க நீங்கள் சொன்னதுக்கு நன்றி, நான் இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். ஸோ நீங்கள் யாரையும் தொல்லவும் பண்ணக்கூடாது. உங்களை யாராவது தொல்லையும் பண்ணால் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து சொல்லலாம். யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. அப்படி இதாக சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் கூட நான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ண ஒரு லேடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் ஏரியாவில் எல்லாருமே அங்கே மீன்ஸ் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு ஸ்மோக்கிங் பண்ணிட்டுருங்கன்னு வச்சுப்போமே. அந்த ஸ்மோக்கிங் ஏரியா கொஞ்சம் சின்ன ஏரியா. அவர் நடக்கும் போது தெரியாமல் அவங்க மேலே கை பட்டுடுச்சு. அந்த அம்மா உடனே வந்து ஐயோ என்னை இடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஹெச்ஆர்கிட்ட. அப்போ அவங்க வந்து ஹெச்ஆர் அப்புறம் அவங்கள வந்து ஃபயர் பண்ணுற நிலைமைக்கே போயிடுச்சு. அந்த இதெல்லாம் வந்து 0 டாலரன்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, 0 டாலரன்ஸ். ஓகேங்களா? அதனால் உடனே ஃபயர் பண்ண நிலைமைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கேமரா திரும்ப செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து தெரியாமல் தான் இடித்தார். அவர் வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டே இப்படி இடிச்சிட்டார். ஸோ அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அப்புறம் அவங்கள விட்டாங்க. ஸோ இது தெரியாமல் நடந்ததுக்கு அப்போ தெரிஞ்சு நடந்தால் பார்த்துக்குங்க. ஸோ இதனால் சொல்ல வருவது என்னவென்றால், பெண்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வந்து பயம் இல்லாமல் வரலாம். க்ரூஸ் ஷிப்பில் பயம் இல்லாமல் வரலாம். எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸு அவங்களுக்கு பாதுகாப்பான எல்லாமே இருக்குது. ஈவன் இப்போ நான் பார்த்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வர கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இந்த ஃப்ளைட்டு எல்லாம் மாறி வந்தோம். இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, ஒரு 3 ஃப்ளைட்டு அந்த மாறி வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பயம் இருக்குது யாரை கான்டாக்ட் பண்ணணும். ஆனால் ஈஸியாக வந்துடலாம். கான்டாக்ட் பண்ணலான்னு தெரியல. ஆனால் ஒரு வாட்டி நான் வந்து கான்ட்ராக்டை முடிச்சு நான் திரும்ப போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பழகிடுச்சு. ஓகேங்களா? அந்த பயம்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சேஃப்டியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதாங்க இந்த சேஃப்டி. இது ஒன் ஆஃப் தி சேஃப்டி ஹெச்ஆர் ட்ரைனிங் தான். இன்னும் 4 ட்ரைனிங் இருக்குது. அதில் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 24 டிசம்பர் கிறிஸ்மஸ்ஸு. இன்றைக்கி வந்து நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து அன்றைக்கி நேற்று வந்து லஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டின்னர் அது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நான் நேற்று போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், ஒரு நைட் ஷோ மீன்ஸ் ஒரு மூவி வந்து 11:30க்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போகிறோமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். இல்லைனா போயிட்டு அது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரி, ஓகேங்க, பாய். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாராச்சும் கப்பலில் சேரணும், முக்கியமாக பெண்கள் யாராச்சும் கப்பலில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரூஸ் ஷிப்பில் நான் சொல்கிறது மெர்ச்சன்ட் நேவியில் க்ரூஸ் சொகுசு கப்பலை சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.